உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே என்னடா வந்துட்டாங்கண்ணே. டேய் முதல்ல போய் கதவை சாத்தடா. இந்த ஆளுக்கு அப்படி என்னதான் வீம்புன்னே தெரியலையே. வீடு தேடி வந்த என் அண்ணனுங்களை இப்படி வாசல்ல நிக்க வைக்கிறாரே. ஏய் ஏன் மூஞ்சி ஏண்டி பாக்குற? நலங்கு வை குழந்தைக்கு சொல்றேன்ல வெய்யி. அண்ணே நீங்க சொன்ன மாதிரி கதவை கூட்டிட்டேன். என் தங்கச்சி வீட்டு விசேஷத்துல எங்களை அவமானப்படுத்தலான்னு பாக்குறியா? ம் இந்த வரதராஜனுக்கு மருமகனாக போறான்னா சும்மாவா? மாமனாருக்கு ஏத்த மருமகன்டா நீ. சிங்க குட்டிடா. அப்பா போங்கப்பா. வாங்க மச்சான் வாங்க மச்சான் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். தாய் மாமா வீட்டுல இருந்து சீரோட வரும்போது இந்த நேரம் பார்த்து எவன் கதவு போட்டது? டேய் இத பாரு, எவன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. வானதி கல்யாண விஷயமா உங்ககிட்ட வந்து நின்னப்பெல்லாம் நீங்க சரியா பதில் சொல்லலையா? அந்த கோவம் தான் அவங்களுக்கு. வானதிக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு இல்லையா? ஆனா இப்ப வரைக்கும் நீங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்கன்னு தோணுது. நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது வருதா? வானதி கல்யாணத்தை பத்தி பேசி முடிவு எடுக்கணும் அதானே? இந்த விசேஷம் நல்லபடியா முடிஞ்சதும் அதை பத்தி நானே பேசலாம் தான் இருக்கேன். ஆனா பேசி முடிச்சாதான் விசேஷத்தை ஆரம்பிப்பேன்னு நீ நினைக்கிற போல? முறை சரியா இருக்கிறப்ப கேட்கறதுக்கான எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. அதனால அது பேசி முடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. அதை நீ செஞ்சிட்டன்னா உடனே கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சிடலாம். நீங்க ஒரு விஷயத்த சொல்லி அதை நான் செய்ய முடியாதுன்னு நான் ஏன் சொல்ல போறேன் மச்சான்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, உடனே செஞ்சிடலாம். என் தங்கச்சிங்க தான் எனக்கு உயிர்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் மூத்த தங்கச்சி சுப்புலட்சுமி உன் வீட்டு விசேஷத்துல கலந்து இது வரைக்கும் 23 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இருபத்தி 3 வருஷமா அக்காவையும் தங்கச்சி பிரிச்சே வச்சிருக்கேன். வரலட்சுமி முகத்தை பாரியா? நம்ம வீட்டுல விசேஷம் நடக்குதுங்கிற சந்தோஷம் கொஞ்சமாவது அவன் முகத்துல இருக்கா? மகளுக்கு ஒரு விசேஷத்தை பண்றோம், ஊரே கூடி இருக்குது. ஆனா கூட பிறந்தவ இல்லாம பண்றோமேங்கிற ஏக்கத்துல கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கிறா பாரியா? இத்தனை வருஷமா கூட பிறந்தவளை பார்க்கணும்னா கூட உனக்கு தெரியாம திருட்டுத்தனமா தான் போய் பார்க்க வேண்டியிருக்கும். மச்சான் இந்த விஷயத்தை இப்ப பேச அவசியம் என்ன? இத்தனை வருஷமா என் சின்ன தங்கச்சி விட்டு எந்த விசேஷத்திலையும் என் பெரிய தங்கச்சி சுப்புலட்சுமி கூட இல்ல. ஆனா இனி அது நடக்க கூடாது. அதனால பழசெல்லாம் மறந்துட்டு என் தங்கச்சி சுப்புலட்சுமிய நீயே போய் முறைப்படி இந்த விசேஷத்துக்கு கூப்பிடு. சுப்புலட்சுமி நீங்க சந்தோஷமா இங்க வந்து கலந்துக்கிட்டா நீ ஆசைப்படுற மாதிரி கல்யாண பேச்ச பேசி முடிச்சிடலாம். அதுக்காக அந்த மிலிட்டரிக்கார பொண்டாட்டிய நான் போய் கூட்டிட்டு வரணுமா?
உங்க தங்கச்சி புருஷனால என் ஆத்தா செத்துருக்கா மச்சான். நான் 1 வருஷம் ஜெயிலுக்கு போய் கழித்துன்னு இருக்கேன். அதெல்லாம் நீங்க மறந்துருக்கலாம் மச்சான். ஆனா என்னால எப்படி மறக்க முடியும்? அந்த வலியை அனுபவிச்சவன் நானு. எனக்கு தான் அந்த வலி தெரியும். என் உசுரே போனாலும் அந்த மிலிட்டரிக்கார வீட்டு வாசல நான் மிதிக்கவே மாட்டேன். என் வீட்டு வாசலையும் அவங்கள மிதிக்க விட மாட்டேன். என்ன நேரம் பார்த்து உடஞ்சதை ஒட்ட வைக்கலான்னு பாக்குறீங்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. 23 வருஷத்து பகைய 2 நிமிஷத்துல எப்படி சரி பண்ணலாம் நினைச்சீங்க? நான் செத்தால அது மட்டும் நடக்காது. வரதா, நான் உன்னை கட்டாயப்படுத்தலாம் இல்லை. நீ என் முடிவை கேட்ட, நான் என் மனசுல என்ன இருக்கோ அதை சொன்னேன். நான் சொன்னது செஞ்சேன்னா நீ ஆசைப்பட்டது நடக்கும், இல்லைன்னா உன் இஷ்டம். எங்க என்னைக்கோ முடிஞ்சு போன விஷயத்த நீங்க மனசுல வச்சுட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க போறீங்க? இத்தனை வருஷத்துல எல்லா விஷயத்திலையும் நீங்க பிடிவாதமா தானே இருந்திருக்கீங்க. நானும் இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இந்த ஒரே ஒரு வாட்டி நான் உங்ககிட்ட கெஞ்சி கேக்குறேங்க. தயவு செஞ்சு என் அண்ணன் சொல்றத கேளுங்க. எங்க அக்காவை போய் கூட்டிட்டு வரலாங்க. வாங்கங்க. அத்தை, மாமா என்ன இப்ப வரமாட்டேன் நான் சொல்றாரு. நீ எதுக்கு இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க? பெரிய அத்தைய கூட்டிட்டு வரலான்னு மாமா எப்போ முடிவு பண்ணிட்டாரு. மாமா முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க மாமா போலாம். இப்படி நேரம் ஆயிட்டே இருந்ததுன்னா விசேஷத்தை எப்ப ஆரம்பிக்கிறது? நல்ல நேரம் போறதுக்குள்ள பெரிய அத்தைய கூட்டிட்டு வந்துருவோம். விசேஷத்தை ஆரம்பிக்க வேணாம். அட வா மாமா. அட வாங்க மாமா. இத பாரு மாப்ள, இதெல்லாம் சரிப்பட்டு வராது மாப்ள. எல்லாம் சரியாதான் வரும். நீங்க முதல்ல வாங்க மாமா. வாங்க வாங்க மாமா, உள்ள ஏறுங்க. அட என்ன மாமா, விசேஷத்துக்கு கூப்பிட போறோம், இப்படியே மூஞ்சி வச்சுட்டு வருது? நல்ல சந்தோஷமா சிரிச்ச மாதிரி வா மாமா. அத்தை நீங்க வண்டியில ஏறுங்க. வாங்க ஏறுங்க மாமா, ஏறுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.